நம்பிக்கையில வந்திருக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளை பொழுது நல்லபடியாக உதயமாகும் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பறவை பட்சிகள் அனைத்துமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறேன். பதிலாக நீங்களே என் மேல வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா சிறப்பாக உங்களை பார்த்த உடனே நீங்க நம்பிக்கை வைப்பீங்க அப்படிங்கிற நம்பினால் கைவிடப்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால எங்களை நம்பி வந்திருக்கிற நம்பியோட மகனாகக்கூடிய இந்த வள்ளி கிட்ட நீங்க ஒரு உதவியை ஏற்று வந்திருக்கீங்க. கருமத்துல கூடி கொடுத்த நாடு எங்களுடைய நாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மான தேடி வந்திருக்கிறீங்க. ஐயா வேணுவரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அறுவடை செய்து இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டலா போயிடுச்சு. என்னங்க இப்படி சொல்றீங்க? உண்மைதானே சொல்றேன். பொட்டலா போயிருமா? எதுவுமே இருக்காது. ஆமா, இடமாகக்கூடியது தரைமட்டமே ஆகிவிடும். சுத்தமாயிடும். சுத்தமாக இருக்கிற பொழுது உங்களுடைய மாடு உள்ளே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது வெளியே தெரிய வந்தது. முட்டையா எனக்கு அழியா போயிருக்கும். இவ்வளவு சிறப்பா இருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா நல்லாவா இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு இருக்கு. அந்த முடிவாக மங்களகரமாக இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மங்களகரமான முடிவு என்ன சொல்லக்கூடியது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறுவடை செய்து அந்த திணைக்கதிர்கள் எல்லாம் எடுத்து எம்பெருமான் முருகனுக்கு அபிஷேகம் செய்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கஞ்சி காய்ச்சி ஊத்த போறோம். கஞ்சி காய்ச்சி ஊத்த போறீங்க. ஆக உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கூட்டம் மூட்டம் அள்ளிட்டு ஓடி போயிருவீங்க. ஆமா, இடத்த காலி பண்ணிட்டு போயிருவீங்க. எனக்கு வேற வேலை இல்லை. வேற வேலை இல்லை. காவலுக்காக வந்து காவலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேங்க. அதுதாங்க எனக்கு வேணும். 70 நாள் இருந்ததோடு 27 நாள் இங்க வந்து இருந்துட்டேன். இல்லங்க, அதுல நம்மளே ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இல்லங்க, கூட்டிட்டு இடத்த கழுவிட்டு போறோம்னு சொல்றீங்கல்ல. இதான் கஞ்சி காய்ச்சி ஊத்துறவங்க வாங்கி குடிச்சிட்டு போங்க. அப்ப கஞ்சி காய்ச்சி ஊத்துவீங்க? ஆமா, கஞ்சி காய்ச்சி ஊத்துவீங்களா அல்லது பரிமாறுவீங்களா? உங்க வழக்கம் எப்படி? கஞ்சியை வந்து ஊத்ததான் முடியும், பரிமாற முடியாது. கஞ்சியை ஊத்தலாங்க. பரிமாறுறது என்ன? பரிமாறவங்களுக்கு உணவு வகைகளை பரிமாற முடியும், காய்கறிகளை பரிமாற முடியும். சரியா? தின்னக்கூடிய பதார்த்தங்களை பரிமாற முடியும். இந்த தண்ணியா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊத்தத்தான் முடியும், பருகத்தான் முடியும். நாங்க ஊத்துவோம், நீங்க பருகணும். பருகலாம். ஆமா ஆமா. தொண்டல் பிடிக்கிற தொண்டை இல்லங்க, எது வேணும்னா வேம்பும், அதாவது நினைச்சா வேம்பும் கருங்கும். வேண்டும் நினைச்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேங்க. ஆனா இன்னைக்கு மாதிரி என்னன்னே இந்த குட்டி மாதிரி மான் குட்டிங்க, இந்த குட்டி மாதிரி அழகான குட்டி, அற்புதமான குட்டி எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா அப்படி ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 இருக்குல்லங்க, என்ன தெரியுமா? 2 இருக்குல்ல, அழகான கொம்பு. இந்த கொம்பு மாதிரி வேற எங்குமே நம்ம அதுல அப்பேற்பட்ட ஒரு வலுவான கொம்புங்க. ஏன்னா மான பிடிச்சின்னா ஒரு தடவை இந்த கொம்ப பிடிக்க விடுங்க. மான பிடித்தா உங்களுக்குமா ஒரு தடவை எனக்கு என்ன நேரம் ஞானம்
நான் சிரமப்பட்டு எங்க இருந்து வந்திருக்கிறேன். பிடிச்சி வேணும்னு காலத்துல கொடுத்தவா வந்திருக்கிறேன். 10 ரூபா சேர்த்து கூட வாங்கியிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனக்கானது இந்த குட்டி. நான் மட்டும்தான் பார்க்கணும், வைக்கணும், எல்லாமே செய்யணும். அப்பேற்பட்ட குட்டிங்க. அதை பார்த்த உடனே என்ன சொல்ற வலுவான கொம்பு நீங்க இல்ல. ஆமாங்க. கொம்பை பிடிச்சு பாத்தீங்களா? இல்லங்க, இனிமே பிடிச்சு பார்க்காமலே வலுவான கொம்பு நீங்க பார்க்கும்போது வலிக்கிட்டு போற கொம்பா இருந்தா என்ன பண்றது? இல்லங்க, பார்க்கும்போதே தெரியும். பார்த்த உடனே இந்த கொம்பு நல்ல கொம்பா வலுவான கொம்பா தொழில் போட்டு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நல்ல கொம்புவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும் கொம்பு கூர்மையா இருக்கும். அதை பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி என்னென்னமோ உள்ள என்னென்னமோ பண்ணிருப்பா. உள்ள எல்லாம் பொய் கொம்பா கூட இருந்து போயிடும். ஆமா, பூம்பு மாட்டுக்கிற வச்சிருக்காங்க. பாருங்க. ஆமா, இந்த பாத்துட்டு வந்திருக்காரு பாரு. என் மாப்பிள்ள பாத்துருக்காரு பாரு, கொஞ்சம் போன கொம்பு. ஆனா இதுக்கு வந்து அப்படி இல்லைங்க. சவளை பார்த்த மாதிரி கிடைக்கும் தெரியலையே. நிறைய கொம்பை பார்த்தனாலதான் அப்படி கிடைக்கும். ஏன்னா நல்லா வளர்த்து வச்சிருக்கணும். நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்குது. நிறைய இவரு சாப்பாடு கொடுப்பாரு ஒரு வெளியில. ஆமா, அதனாலதான் அப்படி இருக்குது. அதனால நீங்க பார்த்து, நானும் பார்த்து வந்திருக்கேன். நீங்க சொல்றது போல பார்த்தவங்க புரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்க மான் இங்க இல்ல வரலன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். வரலன்னு சொல்றேன்னா இந்த பிரம்மமுகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிடும். போய் சொன்ன போதும் கிடைக்காது. உங்க மான் வந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, குருதி இடத்துக்கு மாநிலமாக குறைந்து வருவதற்கு சாத்தியமே கிடையாது. ஆனா நீங்க மான் வந்துட்டு சொல்லி வரீங்க. எப்படி மான் வந்துட்டு சொல்லி வரீங்க? இதையே நீங்க போய் சொல்லிட்டு வரீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா காலம் கலிகாலம், எது எங்க வருது எது எங்க போகுதுன்னு தெரியாத ஒரு கால சூழ்நிலையாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 6 அறிவு படித்த மனிதனுக்கு 5 அறிவாகிவிட்டது. 5 அறிவு படித்த மிருகங்களுக்கு 6 அறிவாகிவிட்டது. அப்ப இந்த கலிகாலத்துல எல்லாம் நடக்கும். அதனால உங்க மான் ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். ஆனா ஏன் இடத்துல இருக்கா? இங்கதாங்க இருக்கு. நான் நல்லா பார்த்தேன். நல்லா பார்த்தா அப்ப வேட்டையாடி கொண்டு போக ஒண்ணு வேணா செய்வோங்க. என்ன செய்வீங்க? திறந்து காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஏத்துக்கிட்டு சொல்லாதீங்க. இல்லங்க, இல்ல நான் யாருமே வந்து அப்படி இல்ல. எப்ப வருதோ என்ன நோக்கப்படுதோ அதைத்தான் நான் பேசுவேன். சொல்லுவதற்காக மூடி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. இல்லங்க, திறந்து காட்டினோம்னா அதுக்கு மரியாதை கிடையாது. எவ்வளவு நேரம் மூடி வைத்திருந்தாலும் திறந்து வைத்தால் தான் மரியாதை. நீங்க மூடி அதான் நான் என்ன சொல்றேன், பொறுத்துட்டீங்க. ஆமா, மாணிக்காவே பொறுத்துட்டீங்க. கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா திறந்துருவீங்க. என்னைய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க. இல்லங்க, கொஞ்சம் கொஞ்சமா போனா தாங்க சுகம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து மேல போனாதான் நல்ல ஒரு இன்பமா இருக்கு. எடுத்தோடனே திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா அது பொசுக்குன்னு ஆகி போங்க. இப்படி பேசாதீங்க. மான தேடி வந்த மாதிரி தெரியல. இல்லங்க, வேட்டையாட வந்தா வேட்டைக்குரிய விஷயங்களை பேசுவார தவிர நீங்க என்ன காம கொடுற மாதிரி பேசுறீங்க. இல்லங்க, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுடைய பார்வை என்ன, நீங்க அந்த நோக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நோக்கத்துல இல்ல, நீங்க தனியா இருக்கிறீங்களா வேற, அண்ணன் வேற நினைச்சா வேற. அப்படி பார்க்கும்போது நீங்க ஏன்னா நினைப்பதுவோ அதுதான் வெளியில வரும். உள்ள என்ன நினைக்கிறோம், எனக்கு அகத்தினரும் முகத்தில் தெரியும் என்பது போல நீங்க உங்களுடைய உள்நோக்கமாக கூடியது உங்களுடைய முகபாவனை எல்லாம் நீங்க மாறப்படி வந்த மாதிரி இல்ல. உங்க மாடு இங்க இல்லையா, உங்க மாடு இங்க இல்லையா ஐயா, சொன்ன
இல்லைன்னா நல்லாவா இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து இருக்குது என்பதை சொல்லி போடணும். ஏன்னா இடம் உங்களோடது, மான் என்னுடையது. ஒரு முயற்சிக்கு ஏன்னா இனத்தை காக்கும். உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்லலாம், இடம் எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஏதாவது மேடு வெள்ள இருந்து காட்டுனா அதை விட்டு மொட்டையடியா வல்ல நீங்க உள்ளேயே கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வனத்துக்கு வெளியில சொன்னீங்கன்னா பரவாயில்ல, வாங்க உங்களை கூட்டிட்டு போய் வனம் தேடி பார்க்கலாம்னு கூட்டிட்டு போகலாம். சரிங்க. நீங்க திரைப்படத்துக்குள்ள போடணும்னு சொல்றீங்க. திரைப்படம் ஆகக்கூடியது எங்களுக்காக விதைக்கப்பட்டது கிடையாது. எம்பெருமான் முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதில் ஆகக்கூடியது. இப்ப ஒரு வயல்ல நெல்லை விளைய வச்சிருக்கோம் அப்படின்னா அது அறுவடைக்கு வந்தவங்க என்ன பண்ணுவோம்? அறுவடைக்கு வந்த உடனே அறுவடை செய்ய வேண்டியது. அந்த அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி என்னன்னா, அதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த குறி போடுவாங்க. அறுக்கிறதுக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்குல்ல, சம்மத சாங்கியம் இருக்குல்ல. என்ன பண்ணுவாங்க, சுத்துக்கறத எடுத்து அதை பொங்க வச்சு சிறிய பகவானை பார்த்து அதை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா முழுசா என்ன பண்ணுவாங்க, அந்த வயல இருக்கிற நெல்லெல்லாம் அறுவடை செய்வாங்க. அதுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாம்பல்ல கோடு போட்டு அது ஒரு வளைய மாதிரி செய்து அதை தாண்டி கொண்டே போவார்கள். குறி, அதுக்கு பேர் குறி என்பார்கள். அப்ப போனோம்னா அங்க இன்றைக்கு வந்து இந்த இடத்துல அந்த போட்டிருப்பாங்க, அப்படி போட்டிருப்பாங்க, காட்டுக்கு சனிமொழியில போடுவாங்க. இது என்னன்னா அந்த காட்டுக்கு வந்து கட்டுப்பாடு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாந்திரிகம் நிறைய இருந்ததுனால இந்த அழைப்பழைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய சேர்த்து வச்சிருந்தாலும் அப்படியே அழுத்தி தருவாங்க. அதுக்கு கட்டுப்பாடாக இன்றும் களத்துல அடிச்சா வந்து இந்த சாம்ப குறின்னு சொல்லி ஒரு குறி போடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு கட்டுப்பாடு தெரிஞ்சிருக்குல்ல. ஆமா. அப்ப எந்த ஒரு காரியம் செய்தாலும் தெய்வத்தை வணங்காத இந்த காரியம் செய்ய முடியாது. சரிங்க. அப்ப தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய அந்த அரிசிக்கே அவ்வளவு மரியாதை இருக்குன்னா நான் தெய்வத்துக்கே படைக்கக்கூடியது திணைக்கதில் ஆகக்கூடியது, திணையாகக்கூடியது. அப்ப பிசுக்குன்னு ஒரு ஆம்பளை இருக்குன்னு உள்ள முடியுமா? எங்க என்னை பார்த்தா அவ்வளவு அதுக்குன்னு சம்பர சாங்கியங்களா இருக்கா இல்லையா? எங்க அம்மா அப்பா வருவாங்க, என் அண்ணன் மாட்டா வருவாங்க, ஊர்க்காரங்க எல்லாம் வருவாங்க. வந்தவுடனே நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க அது உள்ள இறங்கி கருவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மாநிலம் தான் வரப்போகுது. அப்ப நீங்க பூஜை பண்ணிட்டே உள்ள நினைக்கிறேன். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை தெய்வத்துடைய துணையோடு ஆரம்பிக்கிறது. ஒரு கல்யாணமே பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், எடுப்புற தாலி கட்டினா நல்லா சடங்கு சம்பிரதாயம் இருக்கா இல்லையா? பந்தக்காடு ஊடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க யாகம் நடத்தி அங்கே ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. அங்க தாலி கட்டுவதற்கு முன்னதாக அக்னி குண்டமாக 7 முறையாக சாட்சியாக சுத்தி வந்து ஐயர்கள் வேதம் போத பிறகு தாலி கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு கோயில போய் தாலி கட்டுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தெய்வத்துக்கான பூஜை முறையில முடித்துதானே. இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கே அவ்வளவு இருக்கு. நான் என் சாமிக்குன்னு படுத்துக்கிற இந்த திணைக்கிறது இதை விறுவிறுன்னு வாமா நீ நான் உள்ள போவோம் அப்படின்னா நான் இவனமே சுத்தபத்தமா நான் காவகாத்துக்கு அதை அசுத்தம் வந்துடுறேன். அப்ப என்னை பார்த்தா சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க என்னை பார்த்தா சுத்தம் இல்லைன்னு மாதிரி தெரியுதுங்களா? அப்படி கிடையாதுங்க. மனம் சுத்தம் என்பது வேறு, உடல் சுத்தம் என்பது வேறு. கண்டிப்பாங்க. ஏன்னா நான் மரண வழியில எத்தனையோ மான்களை பார்த்திருக்கேன். நீங்க சொல்ல போல நினைச்சிருந்தா எத்தனை மான்களை நான் பிடிச்சிருக்கலாம். புடிங்க வேணா. இங்க எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா இதைத்தான் முடிக்கணும். இத இந்த குட்டியை. அது சரி இல்லங்க, பார்த்தோன்னு இந்த குட்டியை பார்த்தோன்னே இதை பிடித்து இதைத்தான் பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்துட்டேன். வேற என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆகையினால எத்தனையோ மாடு கட்டி நான் தலையோ விட்டு வந்தேன். இந்த சின்ன குட்டி மான மட்டும், இந்த சின்ன குட்டி மான மட்டும், இந்த சிவந்த குட்டி மான மட்டும், இந்த சிவந்த குட்டி மான மட்டும் எனக்கு விட்டு விட மனமில்லம்மா, எனக்கு விட்டு விட மனமில்லம்மா. அடவாமா அடவாமா அடையேமா அடையேமா, அத மூடி மறைக்காதம்மா. மூடி காட்டை மூடி கரை போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுவும் மூச்சு மூட்டை போட்டு கட்டி புடிச்சு கட்டி வச்சிருந்தேன். அப்படி ஏன்னா முழுசா கட்டி போட்டு இருக்காங்க. கட்டி போட்டு வெளியே அவுத்துட்டா சொன்னாங்க தெரியும். பார்த்துட்டு வஞ்சமா இது என்னங்க, ஆண்டு படைச்ச சொத்துங்க. அவுத்து விட்டா பார்த்துட்டு அப்பதானே தெரியும்.
மூச்சு தண்ணீர் போயிடாதுமா. ஏழுமே சொத்து இல்லையா? இது என்னதான் உங்க இடமா இருந்தாலும் உள்ள இருக்கிறது எனக்கு தான் சொந்தம். வேற என்ன உங்களுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியுமா? நீங்க சொன்னீங்கன்னா செய்யறா. இல்ல அப்படி எல்லாம் இல்ல, எனக்கே வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் கூட ஆகையாலே ஓடி வந்த சின்ன குட்டி மானமா ஏமா கத்துற மாதிரியா இருக்கு. அப்படி கிடையாது. பாவம் நீங்களா வந்து கதறிக்கிட்டு கிடக்குறீங்க. நான் தான் விவரமா சொல்லிட்டேன். ஐயா வேடுவரே உங்க மாடு இங்க வரலன்னு சொல்ல என் இடத்துல இல்லன்னு மறுபடியும் என் இடத்துக்குள்ளதான் பாக்கணுங்கிறீங்க. என் இடத்த சுத்தம் செய்யாம நான் உங்களுக்கு காட்டுறதா நான் தயாரா இல்ல. இப்ப மான விட்டது இங்க உள்ளங்க உங்க இடத்துக்குள்ள. இந்த இடத்துக்குள்ளதான் நான் தேடணும் தேடி பார்க்க முடியும். நீர் மாடு இங்கத்தான் விட்டீர் என்பதை நான் எப்படி நம்புவது? ஏன்னா நான் விரட்டி வரையில உங்க அண்ணன் பார்த்தார்ல. நீங்க விரட்டி வந்தீங்கன்னா எங்க அண்ணன் பார்க்கலன்னு தான் சொன்னாரு. நான் இங்க வரலன்னு தான் சொன்னாரு. இல்ல தடுக்கலாம் போய் கொடுத்துருப்பேன். உங்களை தான் தடுத்தேன். மாடு வந்து தடுத்துட்டு வந்ததுனால தடுத்தேன்னு எங்க
கண்ணு சொல்ல கிடையாது. மானம் அவரும் பார்க்கணும்னு சொல்லாரு. ஏன்னா நான் வருகின்ற பொழுது நீங்க இதை தப்பா நினைக்கலாம். நான் ஏன் தடுத்து எங்க அண்ணனுக்கு மான் வரும்பொழுது மானை பார்த்திருக்க மாட்டாரா? இந்த நேரத்துல எப்படி ஆட்டம் ஆடுது தெரியுமா? சும்மா இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆட்டம்னு ஆட்டம். அது என்ன ராமாயணத்துல இருந்து மாயமானா? உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? மத்தவங்க கண்ணுக்கான தெரியாதா? தெரியுமே. ஏன் தெரியாதுங்க? மானு நினைச்சா மானு. ஏன்னா கல்லன்னு நினைத்தால் கல்லு, கடவுள்னா கடவுள் அப்படின்னு சொல்லுவார்கள். நோக்கிய மானே நோக்கிய முதிரை மதியில் என்னும் தூக்கிலான் செயற்கையா நினைத்தா கல்லு, கடவுள் நினைத்தா கடவுள்னா இப்படி கல்லு இருக்கு, இதை கடவுள் நினைச்சு கும்பிட முடியுமா? முடியாது. அந்த கல்லையே ஒரு சிற்பமாக உருவாக்கி அதை உருவம் செய்தால் அதை சிலை என்று நினைத்து அதை தெய்வமாக வழிபடலாம். சரி, இந்த கல்ல சிலை செய்ய முடியுமா? சில நேரத்துல இது போன்ற சாதாரண ஒரு கல்லை எடுத்து நான் கேட்கறது, இப்ப ஆதி முனிவன் எப்படி இந்த இத சில தெய்வத்தை உருவாக்கலாம் தெரியுமா? ஆகாயத்துல இருந்து முதல்ல வந்து பகலெல்லாம் விழித்துக் கொண்டு வந்தார்கள், இரவெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பகல்ல அவரவர்கள் வேலையை செய்தார்கள், உணவு உரிமாறினார்கள், எல்லாம் தேவைக்கெல்லாம் வச்சு எல்லாம் பார்த்தாங்க. இப்ப இது என்ன, இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுங்கிறது அப்படின்னு பார்த்து சூரியன் வந்த உடனே மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறது. வேலைக்கு சென்ற பறவைகளும் தன்னுடைய வேலைக்கு போகுது. ஆகையினால இந்த சூரியன் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு சூரியனை வழிபட்டுக் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் சரியாக அந்த சூரிய ஒளியிலிருந்து ஒரு கதிர்கள், அதாவது வந்து கல் அங்கிருந்து கீழே விழுந்தது. அந்த சூரிய கதிரில இருந்து ஒரு கல் விழுந்தவங்க அங்கிருந்து விழுந்தது ஆச்சரியமாக இருக்கவும் இது அங்கிருந்து வந்தது. ஆக இதுதான் நம்ம கடவுள்னு சொல்ல. அப்ப நீங்க சொன்னது போல அது உருவமும் அமைக்கல, ஒண்ணும் அமைக்கல. இது போல கல்லத்தான் வச்சு வழிபட்டார்கள். அதற்கு அப்புறம் தான் கல்லை வடிவமைத்தார்கள், உருவ மாதிரி வடிவமைத்தார்கள். ஆக ஆரம்பத்துல இது போல கல்லத்தான் வைத்து உருவ வழிபாடு செய்தார்கள். அது கால் என்று மாறி என்று என்ன நினைக்கிறோமோ அது போல பாவித்தார்கள். மனதளவில் அழகா ஒரு விஷயம் எடுத்து கொடுத்தீங்க. எல்லா கல்லையும் சிலை செஞ்சிட முடியாது. சிலை செய்வதற்கென்றே தனியாக கற்கள் உண்டு, இருக்கா இல்லையா? இந்த கல்லை எடுத்துட்டு போய் செதுக்க முடியாது. அப்ப சிலைக்கின்ற ஒரு கல்லாக கூடியது, அதனுடைய தன்மை குடியாக கூடியதுல அதை அடிக்கின்ற பொழுது சிலையாக சுத்தமாக்குவதற்கு கற்கள் உண்டு. இதுல ஆண் கல்லுன்னு இருக்கு, பெண் கல்லுன்னு இருக்கு. கண்டிப்பாக பார்த்துதான் அந்த சிலையை செய்ய முடியும். இப்படி சிற்பிகளுக்கான உண்டான தன்மைகள் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி ஆதி காலத்தில் மனிதனாக கூடியவன் ஆகாயத்தையும் அங்க இருக்கக்கூடிய சூரியனையும், பிறகு பார்த்தீங்கன்னா வருண பகவானையும், அதற்கு பிறகு நிலத்தையும் நீரையும் நெருப்பையும் பஞ்சபூதங்களையும் தெய்வமாக நினைத்து வணங்கினார். கண்டிப்பாக. சரி, இந்த பஞ்சபூதம்னு சொல்றோம். அதே பாத்தீங்க அப்படின்னா சில பூதங்கள் சொல்லக்கூடியதை இந்த பேய் பிசாசு பூதம்னு சொல்றோம். சரி, அந்த பூதத்துக்கு இந்த பூதத்துக்கு என்ன வித்தியாசம்? பூதம் என்பது ஒரு வகையான உருவம், ஒரு உருவ வழிபாடு. என்ன பூதம்னா அதே சமயத்துல பூத கணம்னு சொல்றான். இந்த பூத கணம்னா வேற. பூத கணங்கள் என்பது வந்து இந்த பஞ்சபூதத்துல சேரும். அதே மாதிரி பூதம் என்றால் அசுரத்தன்மை கொண்டது. பூதகண பஞ்சகணத்தில் சேராது. ஏன் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடியதையும் பூதங்களோட ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, இயற்கையாக கூடியது தன்மையாக சாந்தமாக இருக்கிற வரைக்கும் அது நமக்கு இறைவனாக இருக்கும். அதே இயற்கையில் சீற்றமாக கூடியது ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா அதுவே பூதமாக நமக்கு உருவெடுத்து நம்மளை அழித்து விடும். அதான் பஞ்சபூதம் என சொல்லக்கூடியது இறைவனும் அதில் அடங்கி உள்ளான், பூதமும் அதில் அடங்கி உள்ளது. கண்டிப்பாக இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு நேரத்தில் நீங்க சொல்வதை போல கோவர்த்தன மலையை குறையாக பிடித்தார். காரணம் என்னன்னா, நீங்க சொல்வது போல சூரிய பகவானே தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் தலைமையாக தேவேந்திரன். அப்ப தேவேந்திரனுக்கு விழா எடுக்காமல் என்ன பண்ணாரு கிருஷ்ணன் வந்து கோகுலத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவனுக்கு சூரியனுக்கே நீங்க விழா எடுக்க, தேவேந்திரனுக்கு தேவேந்திர விழா அது பேரே. இன்றும் வந்து நம்ம தை மாதத்துல பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் என்றால் அது சூரிய பொங்கல். இவன் என்ன பண்ணான்னா, தேவேந்திரனுக்கு இந்த பொங்கல் வேணாம், சூரியனுக்கு ஒண்ணு வேணாம். இங்க ஆடு இறைகளில் இந்த ஆடு மாடு, ஏன்னா இதுதான் இது பால் குடிக்கிறான், உணவு பெருமாள் என்னென்னமோ கொடுக்குது, உழவழை செய்யறான், எல்லாத்துக்கும் உதவி செய்யறது இந்த ஆடு மாடு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஆகையினாலே இதுக்கு விழா எடுத்து இதற்கு பொங்கல் வைத்து இதை நாம் தெய்வமாக பூசிப்போம் என்று அன்றைக்கு ஒரு நாள் அது போல செய்தார்கள். செய்த உடனே தேவேந்திரன் மாத்த கோபம் வந்துருச்சு. அப்ப நம்மெல்லாம் இங்க இருக்கையிலே, ஏன்னா பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த தேவர்களுக்கெல்லாம் அவிர்பாகம் என்று சொல்லக்கூடிய இந்த அவிர்பாகம் எங்க இருந்து போகுதுன்னா இந்த பூலோகத்திலிருந்து தான் இன்னும் போய் கொண்டிருக்கிறது. அவங்க பசிக்காம இருக்காங்கன்னா காரணம் ஒரு சூடம் பத்த வச்சிடும் என்றால் அதுல இருந்து அந்த ஆவி போய் அவர்களுக்கு உணவாக வருகிறது, பத்தி அது மாதிரி வருது.
பழங்கனி என்ன வைக்கிறோமோ அதெல்லாம் அவிர்ப்பாகமாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதுபோல உடனே கோபம் வந்த உடனே மின்னல் இடி எல்லாம் சேர்த்து உடனே அழிக்க சொல்றேன். நீங்க சொல்வதை போல அவன் நினைச்சேன், நீங்க சொல்வது மெதுவா பெய்ஞ்சாலும் பெய்யும் மழை, திடீர்னு அழிக்க முடியல, உலகம் எங்கும் அடிக்கும். அது பெண்களே அங்கனல்ல, அதுபோல அடிக்கிறது பூதங்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆமா, எப்பொழுதுமே இயற்கையை நேசித்தோம் என்று சொன்னால் இயற்கை ஒருவருக்கும் நமக்கு தீங்கினை விளைவிக்காது. இயற்கைக்கு மாபாகரம் நாம் அளித்தோம் என்று சொன்னால் இயற்கை நம்மளை அளிக்கும். நல்ல அழகா நடந்துகிட்டு இருக்குது. இல்ல, அழகா சொன்னீர்கள். இயற்கைக்கு மாறாகத்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா பகலெல்லாம் வேலை செய்ய வேண்டும், இரவு 8 மணி ஆனா தூங்கி விட வேண்டும். இது இயற்கை. ஆனா இன்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் வெளிச்சம் போட்டு வேலை செய்கிறார்கள், ஆனால் தூங்குவதற்கு அறையை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இயற்கையை மீறின செயல் தானே. அப்ப இயற்கையை நாம் ஏமாத்துக்கிறோம் அல்லவா? காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு கண்டங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்று இரவாக இருக்கக்கூடியது. இதே வேற வெளிநாட்டு பகுதியில அமெரிக்கா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அப்பொழுது பகலாக இருக்கிறது. சூரியனுடைய அந்த சுற்றும் பொழுது இங்கு பகலாகவும் அங்கு இரவாகவும், அங்கு இரவாகவும் இங்கு பகலாகவும். அப்ப கால சூழ்நிலை மாறிக்கொள்கிறது இருக்கா இல்லையா? நான் இயற்கை உபாதம் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பொழுது செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் எப்பொழுது நாம் செய்ய ஆரம்பித்தோமோ, இயற்கைக்கு முரண்பாடாக எதையெல்லாம் நாம் செய்ய ஆரம்பித்தோமோ சொன்னாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூஸ் பண்ற கப்பை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, பாலித்தீன் கவரை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆடு மாடுகள் எல்லாம் நல்ல ஒரு இலைதலை கொலையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடலுக்கு உண்டான பால்களை நமக்கு கொடுத்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் திங்கிற மாடு பார்த்திருக்கிறோமா, பாலித்தீன் கவரை திங்கிற மாடை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாம் அவருடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உயிரை ஆபத்துக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு காரணமாகிறது. கண்டிப்பா இல்லையா? அந்த குடிக்கிறவங்க இந்த யூஸ் பண்ற கப்பு இதுல உள்ள மெழுகு தடவி இருப்பாங்க. மெழுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை தடவி இருப்பாங்க. அப்ப இந்த பேப்பரை அப்படியே ஊறி போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல சுட சுட நம்ம என்ன பண்றோம், ஒரு தேநீரையோ ஒரு காப்பியோ நம்ம அதை ஊத்தும் பொழுது அந்த சூட்டுத்தன்மைக்கு அதெல்லாம் உருகி என்ன ஆகும், குடிக்கக்கூடிய காப்பிலையோ அந்த டீலையோ கலந்து மறுபடியும் நம்ம வயிற்றுக்குள்ளதான் போகும். ஏன் இன்னைக்கும் புகைப்பிடிக்காதவருக்கும் போதை பழக்கம் இல்லாதவருக்கும் தீய பழக்கம் எதுவே இல்லாதவருக்கும் இன்னைக்கு புற்றுநோய் வருது காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் மூலமாகத்தான் நமக்கு அந்த மாதிரியான புற்றுநோய் வியாதிகள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கா இல்லையா? இன்னும் மழை பெய்யக்கூடிய பூமியிலையும் விவசாயம் விளையக்கூடிய பூமியிலையும் என்னைக்கு பாலித்தீன் கவரை என்னைக்கு பேப்பரையும் போட்டோமோ அன்னைக்கே நமக்கு மழையும் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு வறண்ட நிலங்களாக பல பகுதிகள் ஆகிக்கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆமா, இன்னைக்கு இன்றளவும் தமிழ்நாட்டுல 2-4 மாவட்டங்களை வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா இங்க கூட பரவாயில்ல, தெற்கையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் செய்கின்ற தவறுதான். இன்னைக்கு தவறுன்னு தெரியாது, தெரியாமலே இப்ப மது அருந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பகுதியில் இருக்கிறார்கள். இனிமேல் ஆற்று பகுதியிலேயோ கம்மாய் பகுதியிலேயோ நாட்டுகளே விற்கப்படாது. ஆமா, இனி வராது. இதுக்கு முன்னால இருந்துச்சு, இனிமேல் அதெல்லாம் வராது. இனிமேல் எங்கே வீடு அமைக்க முடியும், எங்கே கட்டடம் கட்ட முடியுங்கிற அந்த அதிகாரப்பூர்வத்தோட தான் இனிமேல் கட்டடம் கட்ட முடியும். நிறைய இடத்துல கம்மாய் என்ன பண்ணிட்டாங்க, பாதி இடத்துல பிளாட் போட்டு வித்தாச்சு, கட்டணம் ஆக்கியாச்சு. விவசாய நிலங்கள் எல்லாம் கட்டடங்கள் கட்டக்கூடிய இடமா மாறி. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன், இந்த நேரத்துலதான் இதெல்லாம் சொல்ல முடியும். அதனால மானை தேடி வந்திருக்கிறீங்க. மான் என்று சொல்ல 32 வகையான மான்கள் உண்டு. நீங்க தேடி வந்த மானுக்கு என்ன அங்கு அடையாளம் சொன்னீங்கன்னா, தாங்க தேடி வந்து மானைத்தானா மானைத்தானா மானைத்தானா. ஏன்னா நீங்களும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி. நான் திரைக்கதை விளைப்பதற்காக அதை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் எல்லாம் முடித்து விட்டு மானை தேடி இங்க வந்திருக்கிறீங்க. அதனால எங்களுடைய வழி உங்களுக்கு புரியும் என்று உங்களுக்கு எடுத்து வைத்து. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இவ்வளவு ஒரு கருத்துக்கள், ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய புரியும். நிறைய விஷயங்களை கருத்துக்களை இந்த நேரத்துல சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா உணவுல நாம் இயற்கையாக மதம் இருந்தோம்னா எல்லாமே ஆட்கள் கலந்துருக்கிறா இல்லையா? குடிக்கின்ற பானம் அதுல 20% வச்சிருக்காங்க. 20% மது அந்த ஆல்கஹால் சொல்லக்கூடியதை கலந்துருக்காங்க. அப்படி கலந்தால்தான் அது சுவையாக இருக்கும். அப்ப யாருமே குடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த குளிர்பானத்துல கூட இன்னைக்கு அது கலந்துருக்குது. ஏன்னா இயற்கை அது மாதிரி மாறிடுச்சு, செயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்க, 1 லிட்டர் கொக்கோ கோலாவை 1 லிட்டர் பெப்சியை வாங்கிட்டு போய் உங்க வீட்டு கக்கூச கழுவுனீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை விட அதிகமாக சுத்தம் செய்யும். தெரியுமா? கண்டிப்பாக.
இதெல்லாம் நம்ம குடிச்சுதான் உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. அதனால குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த 10 ரூபா கலரு, இந்த 10 ரூபா குக்குரை இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. கொடுக்க கொடுக்க பிள்ளைகளுக்கான எல்லா விதமான புற்றுநோயும் வந்துவிடும். அதனால வாங்கி கொடுக்காதீங்க. இப்ப தெரியாது, இப்ப வளர வளரத்தான் தெரியும். ஆகையினால ஹலோ ஹலோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே கண்டதுண்டோ
இதைத்தான் நான் சொல்ல முடியும். என்னை எதற்காக தேடி வந்தீர்கள்? எதற்காக தேடி வந்தீர்கள்? இன்னுமா என்னை தெரியவில்லை? தெரியவில்லை. நான் தான் உன்னைத்தான். என்னையா தெரியுங்க? இது என்ன சொல்றது? சரியா இல்லை. சரியா இல்லை. அடிவாழ்வதே என் காதலி காதலி கண் பாரடி தேடி வந்த தேவதா தானோதிவா அடி காதலி என் காதலி பாடு பாடு என்று பார்த்தாலாகாதா பாடு பாடு என்று கேட்காதா அடி பார்வதி என் பார்வதி
புரிஞ்சிருச்சு. அதான் அவர் வந்து அந்த மாலை தேடி வரல. இருங்க. நான் கூப்பிட எங்க இருந்தீங்க? யாரு? பூஜைக்கு வந்து. ஆமா. அதனால இருங்க, நான் வளர்க்கிறேன். உறங்க ஆமா. வளர்க்கிறேன். அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. ஏறியவரோடு நான் பேச வார்த்தையில்லை, தேவையில்லாமல் தோன்றியடி. ஏறியவரோடு நான் பேச வார்த்தையில்லை, தேவையில்லாமல் தோன்றியடி. அந்த சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சுவாமி, வாப்பா. வள்ளி, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக வேதனாகவும் வேடுவனாகவும் வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கா? எனக்கு தரத்து முதலாக கூட நான் தாரத்தை முடியாது என்ற காரணாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வயன் என்று எனக்கு மனம் கொடுக்குமணியால் நான் தங்களை வணங்கி அதாவது மணந்து கொள்கிறேன் சுவாமி. கண்டிப்பாக நீ சொன்ன பிரகாரம் தெய்வானை கந்தனாகிய நான் இன்று வள்ளி தெய்வானை என்று உன் பெயரே முதலில் உச்சரிப்பார்கள். உனக்கே முதலிடம் கிடைக்கும். அப்படியா? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். புரிய வேணும். ஊரு செழிக்க வேணும். ஊரக மழை வேணும். பால் மழை பொங்க வேணும். புது வெளிய வேணும். ஞான செய்ய வேணும். ஊரக மழை வேணும். இந்த முடலே தீராத ரூபமுடனே தீர சுபமங்கலம். இதுவரையிலும் ஒரு நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து சுற்றுவட்டார நாடகங்களா ரசிக பெருமக்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கு சீரும் சிறப்பான ஒளியில் அமைப்பு அமைத்து கொடுத்த அன்பு உள்ளங்கள் ஸ்ரீ அம்மன் அருள் ஆடியோஸ், அம்மன் அருள் ஆடியோஸ் அனைத்து நல்லங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆகிய அன்பு அண்ணனும் ஆகிய யோகநாதன் யோகநாத கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகங்கள் சங்கத்தின் சார்பாகவும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.